விஜயும் காவேரியும் சேர்ந்து வந்து சாரதாவை சமாதானப்படுத்தி கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து சாரதாவை கையை பிடிச்சிட்டு அழறாங்க. ஏம்மா இப்படி பண்ண, என்னை விட்டு தவிச்சிட்டு நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா, என்னை தவிக்க விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படியோ மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் பார்த்து அழறாங்க. காவேரி அழாதடி அப்படின்றாங்க. என்னால் முடியலம்மா, நீ இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா, இப்படி பண்ணிட்டு ஏம்மா, இது வரைக்கும் நீ இல்லாமல் நான் இருந்திருக்கிறா, ஏம்மா இப்படிலாம் பண்ணேன், நான் ஸ்கூல் விட்டு வரும்போது நீ இருப்பேன் இப்படி வந்தேன் தெரியுமா, நான் பண்ண தப்பு தாம்மா, நான் அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்கக்கூடாதாம்மா, அதுக்காக இப்படியாம்மா பண்ணுவேன், நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி வந்து குழந்த மாதிரி மடியில் படுத்துகிற அழத்தை பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து அப்படியே காவேரி பார்த்துட்டு சாரதா வந்து, காவேரி இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, உன்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படின்றாங்க. எப்படிம்மா உனக்கு இப்படிலாம், ஏம்மா நான் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதா, ஏதாவது ஒன்று திட்டினா நீ உடனே வீட்டை விட்டு போயிடுவியா, என்னம்மா இது அநியாயமாக இருக்குது, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, நீ என்னை எவ்வளோ திட்டுற, அதுக்காக நான் வீட்டை விட்டம்மா போயிடுறேன் அப்படின்றாங்க. இல்லடி என்னால் தாங்கிக்க முடியல நீ பேசுறதுடா, அதனால தான் அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து இனிமேட்டு போக மாட்டேன்னு எனக்கு சொல்லுமா அப்படின்னோடனே, சத்தியம் பண்ணுமா, சரிடி போகல விட்டுரு, ஏதாவது கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்புறம் என்ன, சரி தம்பி நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, நான் அதாம்மா ஃபோன் பண்ணி வர சொன்ன அவரை, எனக்கு எப்படி தேடுறது எங்கே தேடுறது ஒன்றுமே புரியலம்மா, நல்ல காலம் விஜய் வந்து ஹெல்ப் பண்ணாருமா, அதனால தான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னோடனே, தேங்க்ஸ் தம்பி அப்படின்றாங்க. பரவாயில்லைங்கன்றாங்க. உடனே காவேரி போயிட்டா, ஐயோ நான் இந்த பிரச்சனையில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லவே மறந்துட்டேம்மா அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க காவேரி. விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் இந்த ஹெல்ப்பை பண்ணலன்னா என் அம்மாவை நான் கண்டுபிடிச்சிருக்கே முடியாது, என் அம்மா பார்த்தீங்களா பேக்கெல்லாம் தூக்கிட்டு என் அக்கா வீட்டுக்கோ போகிறதுக்கோ ஊருக்கு போகிறதுக்கோ கிளம்பிட்டாங்க, ஒரு வேளை ஊருக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா போயிட்டுருப்பாங்க, நல்ல காலம் நான் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து சரிங்க சரி நான் கிளம்புறேன், அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சார். நாங்கள் இல்லைங்க மிஸ், நான் இந்த சாக்கை வச்சுட்டு மறுபடியும் வந்து இங்கே வருவணும், இல்லை உங்கள் அம்மா கிட்டே பேசணும்னு வந்து நினச்சிட்டு உங்கள் அம்மாவை எதுவும் திட்டாதீங்க, இதுக்கப்புறம் என்னால் அவங்க திட்டு வாங்கக்கூடாது, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தோணுது, இப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமும் நான் தானே, அதனால் எல்லாக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்று தம்பி அப்படின்னுமா, ஒரு நிமிஷம் இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் சார், நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, விஷயம்லாம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்ப்போம், நீங்கள் பழையபடி எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம், எங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏதோ நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவத்தில் தான் நான் எல்லாக்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டேன், நீங்கள் தான் என்னை வந்து மன்னிக்கணும், சாரி விஜய் சார் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க நான் அதெல்லாம் தப்பு செஞ்சேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைக்கு எடுத்து விட நான் யாருங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, சரிங்க சார் ஃபாஸ்ட் முடிஞ்சு போகிறது முடிஞ்சு போட்டோம், இதுக்கப்புறம் நடக்கிறது நல்லபடி நடக்கட்டும், அதனால் விட்டுருங்க, இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படி சொன்னோன்னே, விஜய் வந்து நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னை திட்ட மாட்டீங்களே அப்படின்னோடனே, இல்லை நான் திட்ட மாட்டேன், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத காவேரி அம்மா சாரதா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரியை பார்த்துட்டும் விஜயை பார்த்துட்டும் சாரதாக்கு பரவாயில்ல, காவேரி சகஜமாயிட்டா, தம்பிக்கிட்ட மாப்பிள்ளைக்கிட்ட நல்லா பேசுகிறா, இது போதும், கூடி சீக்கிரம் மாப்பிள்ளை எப்படியாவது ஏற்றுக்கினான்னா இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது, இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி சிரித்து பேசுறதை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது, இதுவே நிரந்தரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பேர் பேசுகிறத. சரிங்க மிஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிளம்புறேன், அம்மா பத்திரமா பார்த்துங்க, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. வெளியே போகும்போது காவேரியும் வந்து வெளியே வராங்க. அதை பார்த்து வந்து ஆச்சரியப்படுறார் விஜய். வந்து பாய் சொல்கிறாங்க. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், கடைசி நேரத்தில் நீங்கள் வரலண்ணா அப்படின்னோடனே, எத்தனை வாட்டிங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின்றாங்க. இல்லை சார் அது வந்து போதுங்க உங்கள் தேங்க்ஸு, இதில் என்னங்க இருக்குது, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. காவேரி வெளியே நிற்கிறத பார்த்து சந்தோஷம் தாங்க உண்டு சாரதாக்க வராங்க. என்னடி தம்பி கிளம்பிட்டாருமா அப்படின்னோடனே, காவேரி நீ சொன்னது உண்மை தானே, தம்பிக்கிட்ட நான் பழகலாமா, ஒரு வீட்டுக்கு வரலாமா, நான் தான் சொல்லிட்டேம்மா அப்படின்றாங்க.